மோடியை கொண்டாடும் உலக தமிழர்கள். தமிழர்களுக்கு மகுடம் சூட்டிய மோடி. உலக அரங்கில் தமிழுக்கு கிடைத்த பெருமை. மலேசியா கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளி மக்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தமிழ் மொழி பற்றியும் தமிழர்களின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பற்றியும் உயர்த்தி பேசியது அங்கிருந்த தமிழர்கள் மட்டுமின்றி அங்கே வாழும் பிற இனத்தவரான சீனர்கள், அந்த மலேசியாவின் பூர்வ குடியான மலாய்க்காரர்கள் ஆகியோரிடமும் வெகுவாக கவர்ந்தது. 2026ஆம் ஆண்டில் முதல் வெளிநாட்டு பயணமான பிரதமர் மோடியின் இந்த பயணத்தில் தமிழர்களை பெருமையடைய செய்யும் வகையில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ் இலக்கியம் காலத்தால் அழியாது, உலகளாவிய மதிப்புமிக்க மொழிகளில் ஒன்று தமிழ் என்றும் மலேசியாவில் தமிழுக்கு மகுடம் சூட்டினார் பிரதமர் மோடி. மேலும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து கடைபிடித்து வருவதை பாராட்டிய பிரதமர் மோடி, அந்த தமிழர்களின் வரலாற்று சிறப்பு, தமிழின் முக்கியத்துவம் அறிந்துதான் மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பேராசிரியர் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்திய கலாச்சார உறவை வலுப்படுத்த திருவள்ளுவர் மையம் ஒன்றை அமைப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் மோடி. தொடர்ந்து உலக அரங்கில் தமிழை உயர்த்தி பிடித்து வரும் பிரதமர் மோடி ஐக்கிய நாடு சபையில் இதற்கு முன்பு பேசிய போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியம் பூங்குன்றனாரின் வரியை மேற்கோள் காட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருக்குறள் மீது பிரதமர் மோடிக்கு இருக்கும் பற்று குறித்து பலமுறை உலகெங்கும் நாடுகளில் தொடர்ந்து பேசி வரும் பிரதமர் மோடி திருக்குறளை இந்தியாவில் இருக்கும் பல மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ் ஆய்வுகளை உலகளாவிய முன்னேற்றும் வகையில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தமிழ் ஆய்வு பேராசிரியர் பதவி மற்றும் அசிஸ்டன்ட் பல்கலைக்கழகம் மற்றும் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பேராசிரியர் பதவிகள் நிறுவப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழியை தேர்வு மொழியாக எழுதும் வாய்ப்பை பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளில் தமிழ் மொழியும் பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் சௌராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் தமிழ் மரபின் அடையாளமான செங்கோல் நிறுவப்பட்டது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பெருமையடைய செய்யும் வகையில் இருந்தது. மேலும் தமிழ்நாட்டில் ஆதீனங்களில் இந்த ஆசி வழங்கிய செங்கோலை தேசிய சின்னமாக உயர்த்தியதும் தமிழர்கள் கலாச்சாரத்திற்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டது. மொத்தத்தில் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலக அளவில் உயர்த்தும் பணியில் பிரதமர் மோடி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.